நீங்க இப்போ கேட்க போற கதை ஒரு சாதாரண கதை கிடையாது. புத்திசாலித்தனத்தோட ஒரு விளையாட்டு. சில நேரம் நம்மள சிரிக்க வைக்கும், சில நேரம் அதிர்ச்சி அடைய வைக்கும். உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கறது எல்லாம் உண்மைதானா? அப்படி இல்லைன்னா யாரோ நம்மள நம்ப வைக்கிற பொய்யா? ஒரு ராஜான்னு இருந்தா பிரச்சனை, ரகசியம் எல்லாமே இருக்கும். எல்லாரும் குழப்பத்துல இருக்கிற நேரத்துல ஒரே ஒருத்தன் மட்டும் அமைதியா அங்க நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பான். சிரிப்போட, சாமர்த்தியத்தோட ஒரே சின்ன மூவ்ல எல்லாத்தையும் மாத்திருவான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் நம்ம தெனாலிராமன். அவன் வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களும், அந்த பிரச்சனைகளை அவன் எப்படி சால்வ் பண்ணாங்கிறதையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் கார்னர் 360. தெனாலிராமன் மேல அரசர் வச்சிருந்த நம்பிக்கையும் பாசத்தையும் நினைச்சு ராஜகுருவான தாத்தாச்சாரியாருக்கு பொறாமை ஏற்பட்டிருந்தது. தெனாலிராமனை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற வன்மத்தை தன்னோட வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக அவருக்கு வழியும் ஒரு தடவை கிடைச்சது. ஒரு முறை ராஜகுருவை தெனாலிராமன் அவமானப்படுத்திட்டாங்கிற குற்றச்சாட்டு அரசவைக்கு கொண்டு வரப்பட்டது. தெனாலிராமனோட எந்த சமாதானத்தையும் அரசர் கேட்க தயாரா இல்ல. ராமனுக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. ராமன் மீது பொறாமை கொண்ட ராஜகுருவும் மன்னனை தூண்டி விட்டாரு. ராஜகுருவை அவமதிக்கிறது மன்னரையே அவமதிக்கிறதுக்கு சமமாகும். அதனால இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி தண்டனையையும் ராஜகுருவையே கொடுக்க சொல்லிட்டாரு மன்னர். ராஜகுருவும் தன்னோட தண்டனைய சொன்னாரு. அது என்ன தெரியுமா? கழுத்து வரைக்கும் தெனாலிராமனை மண்ணுக்குள்ளார புதைச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் யானையோட காலால தெனாலிராமனோட தலைய இடறி கொல்லணும். இதுதான் தாத்தாச்சாரியார் தெனாலிராமனுக்கு கொடுத்த தண்டனை. மன்னரும் அப்படியே செய்யுங்கன்னு ஆணை பிறப்பிச்சிட்டாரு. ஆணையை சிறமேற்கொண்ட காவலர்கள் தெனாலிராமனை இழுத்துக்கிட்டு காட்டை நோக்கி போனாங்க. வழியில ராமன் அவர்களோடு எவ்வளவோ பேச்சு கொடுத்து பார்த்தான். ஆனா ராஜகுரு காவலர்களை எச்சரிச்சு தான் தெனாலிராமனோட அனுப்பிச்சு வச்சாரு. இந்த தெனாலிராமன் ரொம்பவே பொல்லாதவன். அவன் எப்படியாவது வாய் பேசி தப்பிச்சிடுவான். அதனால அவன்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க அப்படின்னு எச்சரிச்சு தான் அனுப்பிச்சிருந்தாரு. ராஜகுருவோட இந்த எச்சரிக்கை காரணமா காவலர்கள் யாருமே தெனாலிராமன் என்ன பேசினாலும் பதில் பேசாம அவனை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு எல்லையில ஒரு காடு இருந்தது. அங்க ஒரு ஒத்தையடி பாதை வழியா தெனாலிராமனை இழுத்துட்டு போய் மக்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியா இருந்த ஒரு இடத்துல குழி தோண்டி அதுல தெனாலிராமனை உள்ள தலை மட்டும் தெரிகிற மாதிரி புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போய் யானையை கொண்டு வரத்துக்காக காவலாளிகள் திரும்ப போயிட்டாங்க. தெனாலிராமன் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம திகைச்சு போய் மண்ணுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரத்துல ஒத்தையடி பாதை வழியா யாரோ வரது தெரிஞ்சது. உடனே தெனாலிராமன் ஐயா ஐயான்னு பெருங்குரல்ல கூவி கூவி கூப்பிட்டாரு. அந்த குரலை கேட்டு அச்சமடைந்த அந்த மனிதரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு கடைசியில குரல் வந்த திசையை நோக்கி மெதுவா பயத்தோட பக்கத்துல வந்து பார்த்தாரு. அவனை நல்லா பார்த்த தெனாலிராமன் பயப்படாதீங்க, என் பக்கத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பதான் கவனிச்சாரு வந்தவன் ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி. தன்னோட முதுகுல துணி மூட்டைய தூக்கி தூக்கி அவனோட முதுகு கூன் விழுந்திருந்தது. வந்தவன் பயத்தோட தெனாலிராமன் முகத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ள இருக்கிறது ஒரு மனுஷன்தான் அப்படின்னு. பயம் நீங்கி யாருப்பா உன்னை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. ராமன் தான் அவனை முழுசா அளந்திருந்தானே. வந்தவனோட முகத்தை பார்த்து ராமன் பேச ஆரம்பிச்சான். ஐயா, நானும் உம்மை போல கூனாக தான் இருந்தேன். ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னாரு, நாள் முழுக்க மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்தா கூன் நிமிர்ந்துடும், என்னோட முதுகு சரியாயிடும்னு சொன்னாரு. நானும் காலையில இருந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கேன், என்ன வெளியில தூக்கி விடுங்க, என்னோட முதுகு நேரம் ஆயிடுச்சா, அதாவது என்னோட கூன் நிமிர்ந்துருச்சான்னு பார்க்க ஆசையா இருக்கு அப்படின்னு ஆசை வார்த்தைகள் பேசினான். இத கேட்ட அந்த கூன் விழுந்த துணி துவைக்கும் தொழிலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட கோணல் முதுகையும் சரி பண்றதுக்கு இது உதவியா இருக்கும்
இருக்கும். நான் உங்களை வெளியில எடுத்து விடுறேன். நீங்க என்ன திருப்பியும் இந்த மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி என்னோட கூணும் நிமிர்றதுக்கு உதவி செய்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. தெனாலிராமனும் ஒத்துக்கிட்டதுனால அந்த சலவை தொழிலாளி தெனாலிராமனை மண்ணுக்குள்ள இருந்து வெளியில எடுத்து விட்டு தன்னை வச்சு புதைக்க சொன்னாரு. தெனாலிராமனும் அதே மாதிரி அந்த துணி துவைக்கும் தொழிலாளிய குழிக்குள்ள இறக்கி கழுத்து வரைக்கும் மண்ணால மூடிட்டு தன்னோட வீடு நோக்கி போயிட்டாரு. யானையோட வந்த காவலர்கள் தாங்கள் விட்டு சென்ற இடத்துல ராமனுக்கு பதிலா வேறொருத்தர் இருக்கிறத பார்த்து திகைச்சு போனாங்க. அந்த துணி துவைக்கும் தொழிலாளிய கூட்டிக்கிட்டு மன்னரை பார்க்க போனாங்க. மன்னர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் அந்த தொழிலாளி சொன்னான். அதை கேட்டு சிரித்து கொண்ட அரசர் இந்த தெனாலிராமன் தன்னோட திறமையை கொண்டு எந்த கஷ்டத்துல இருந்தும் தப்பிச்சிருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெனாலிராமனை மன்னிச்சு விடுதலை செஞ்சாரு மன்னர். இப்படிதான் நாளுக்கு நாள் தெனாலிராமனோட பேரும் புகழும் பல ஊர்கள் தாண்டி பல நாடுகள் தாண்டி பரவ ஆரம்பிச்சது. ஒரு முறை டில்லி அரசரான பாபர் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தையும் அவரோட நகைச்சுவையான பேச்சையும் திறமையையும் கேட்டு அவரை நேரில் பார்க்க விரும்பினாரு. அதே நேரம் அவரோட திறமையையும் சோதிச்சு பார்க்க விரும்பினாரு. அதனால தெனாலிராமனை சிறிது காலம் டில்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்திற்கு ஓலை அனுப்பிச்சு கேட்டுக்கிட்டாரு. கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை கூப்பிட்டு, இதோ பார் ராமா, இங்க எப்படியோ நீ உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய். ஆனா அதே மாதிரி பாபரிடமும் நடக்காது. உன்னோட திறமை அவரிடம் பரிசு பெற்று வருவதுல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட நாட்டோட மரியாதையும் அதுல இருக்கு. அவர்கிட்ட நீ பரிசு பெற்று வந்தா நானும் உனக்கு பரிசு தருவேன். உன்னை திறமைசாலினும் ஒத்துக்குவேன். இல்லைன்னா உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு, தெரியுதா அப்படின்னு எச்சரிச்சு டெல்லிக்கு தெனாலிராமனை அனுப்பி வச்சாரு. டெல்லிக்கு வந்த தெனாலிராமன் பாபரோட அரண்மனைக்கு போய் பாபரை வணங்கி நின்னாரு. சபையில தான் செய்யற அகட விகடத்திற்கு யாரும் சிரிக்காதது கண்டு திகைச்சு போனாரு தெனாலிராமன். யாரும் அரசவையில சிரிக்க கூடாதுன்னு பாபர் முன்னாடியே கட்டளையிட்டு இருப்பார்னு தெனாலிராமன் யூகிச்சாரு. இந்த சூதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டாரு தெனாலிராமன். மறுநாள்ல இருந்து தெனாலிராமன் அரண்மனைக்கு போறதையே நிறுத்திட்டாரு. பாபர் ராமன் சொல்லாமலேயே நின்னதை நினைச்சு அவர் தோல்வி அடைஞ்சதா மகிழ்ச்சி பெற்றாரு. ஒரு நாள் பாபர் தன்னோட மந்திரியோட நகர் உலாவுக்கு போனாரு. வழக்கம் போல அரண்மனை சேவகன் ஒருவன் பல பொன்முடிப்புகளை சுமந்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தான். மன்னர் குதிரைய மெதுவா நடத்திக்கிட்டு அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்வையிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு. பாதை ஓரத்துல ஒரு வயசான கிழவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அந்த வயதானவர் பக்கத்துல போன பாபர் குதிரையை நிறுத்தினாரு. பெரியவரே, ஏன் இந்த தள்ளாத வயசுல இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. நல்ல மரங்களை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொன்னாரு. அந்த பதில சொல்றதுக்கே அவரால் பேச முடியாம கஷ்டப்பட்டாரு. இந்த தள்ளாத வயசுல உங்களுக்கு ஏன் இந்த வேலையெல்லாம்? அதோட இந்த மரம் வளர்ந்து காய்த்து பழுத்து அதை நீங்க என்ன சாப்பிடவா போறீங்க அப்படின்னு சிரிச்சாரு. அரசே, நாம் உண்ணக்கூடிய பழங்கள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் நட்டது தானே. அவர்கள் மரம் நட்டதால் தானே நம்ம இன்னைக்கு இனிப்பான பழங்களை உண்டு மகிழ்கிறோம். அவர்கள் நடாம இருந்திருந்தா நமக்கு ஏது பழங்கள் எல்லாம்? எனவே நானும் வரும் தலைமுறையினர் உண்ணவே இம்மரங்களை நடுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, சரியான பதில், நல்ல விளக்கம், மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சந்தோஷப்பட்ட பாபர் உடனே மந்திரி கிட்ட இருந்து ஒரு பொன்முடிப்பை வாங்கி அந்த வயதானவருக்கு பரிசா கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்ட அந்த கிழவர் சிரிச்சாரு. அரசே, அல்லாஹ் பெரியவர். எல்லாருக்கும் மரம் நட்டு வளர்ந்து காய் விட்டு பழம் பழுத்த பிறகே பழம் தரும். ஆனால் பாபரின் ஆட்சியில் மட்டுமே மரம் நட்ட உடனே பழம் கொடுத்து விட்டது அப்படின்னு பாபரை புகழ்ந்து பேசினாரு. அதை கேட்ட பாபர் மனம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சது. ஆஹா, சரியாக சொன்னீர்கள் பெரியவரே அப்படின்னு மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை எடுத்து கொடுத்தார். அதையும் அரசர் அந்த வயதானவருக்கு கொடுத்தாரு. அந்த வயதானவரும் அதை வாங்கிக்கிட்ட பெரியவர், அரசே, இந்த மாங்கனிகள் பழுத்த பின்பு பயனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான். ஆனால்
தங்களின் மேலான குணத்தால் நட்டவுடனே இருமுறை பலன் அடைந்து விட்டேன். என்ன அல்லாவின் கருணை அப்படின்னு திரும்பவும் புகழ்ந்து சொன்னாரு. நன்றாக சொன்னீர்கள் பெரியவர்களே அப்படின்னு கூறிய பாபர் மீண்டும் ஒரு பொன்முடிப்பை அளித்தார். பின் மந்திரியை பார்த்து, மந்திரியாரே, சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும். இல்லையென்றால் மிகவும் சாதுரியமாக பேசி இந்த பெரியவர் நம் அரசாங்கத்தின் பொக்கிஷத்தையே காலி செஞ்சிருவாரு. வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து நகர்ந்தாரு பாபர். அவர் நகர்ந்ததும், சற்று நிற்க முடியுமா அரசே அப்படின்னு சொன்ன அந்த பெரியவர் தன் தாடி மீசைகளை எடுத்துவிட்டு தெனாலிராமனாக அரசன் முன்பு வந்து நின்றார். பாபர் திகைத்து போனார். சற்று நேரத்திற்குள் 3 பரிசுகளை பெற்றவன் தெனாலிராமனா அப்படின்னு ஆச்சரியம் அடைஞ்சாரு. தெனாலிராமன் பணிவுடன் கூறினார், அரசே, நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தங்கள் கிட்ட பரிசு பெற்றுக்கிட்டு தான் வரணும்னு கட்டளையிட்டு என்னை அனுப்பி வைத்தார். இன்று நான் அவரது கட்டளைப்படியே தங்களிடம் 3 பரிசுகளை பெற்றுவிட்டேன். இனி நான் என் ஊருக்கு திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும்னு ரொம்ப பணிவா கேட்டாரு. தெனாலிராமா, உண்மையிலேயே நீ திறமைசாலிதான். உங்கள் மன்னருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துவிடு. நாளைக்கு உரிய அரச மரியாதைகளை பெற்றுக்கொண்டு நீ விஜயநகரம் செல்லலாம் அப்படின்னு அரசர் சொன்னாரு. பின் ரொம்ப மகிழ்ச்சியோட அரண்மனைக்கும் திரும்பி போனாரு. டெல்லி சென்று வெற்றியுடன் திரும்பி வந்த தெனாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. தான் சொன்னபடியே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்தாரு. தன்னோட நாட்டோட கௌரவத்தை காப்பாற்றிய தெனாலிராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்து பாராட்டினர். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தன்னோட அரண்மனையில கிருஷ்ணலீலா நாடகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. தெனாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாரு. இந்நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இங்கிருந்தால் ஏதாவது கோமாளித்தனம் செய்து நிகழ்ச்சியை நடைபெறாமல் செய்து விடுவார்னு நினைச்ச அரசர் தெனாலிராமனை மட்டும் நாடக அரங்குக்குள்ள விட வேணாம்னு வாயில் காப்பாளிகள் கிட்ட கண்டிப்புடன் சொல்லி வச்சிருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் எப்படியாவது அரங்கத்துக்குள்ள போயிடணும்னு தீர்மானிச்சுக்கிட்டாரு. நாடகம் நடைபெறும் அரங்கத்தோட வாயில நெருங்கின தெனாலிராமன் உள்ள போக முற்பட்டாரு. வாயில் காப்போனோ அவனை உள்ள விட மறுத்துட்டான். மீண்டும் மீண்டும் கெஞ்சினாரு. வாயில் காப்போன் மசியவே இல்லை. இந்நிலையில தான் தெனாலிராமன் ஒரு தந்திரம் செஞ்சாரு. ஐயா வாயில் காப்போரே, என்னை உள்ள விட்டா என்னோட திறமையால ஏராளமான பரிசு கிடைக்கும். அதுல பாதிய உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட வாயில் காப்போன் முதலில் சம்மதிக்கலனாலும் பின்னாடி இவர் எப்படியும் உள்ள போனா பரிசோட தான் வெளியில வருவாரு, அதுல பாதி நமக்கு கிடைக்குமே அப்படின்னு மகிழ்ச்சியோட அவரை உள்ள விட்டுட்டான். அரங்கத்துக்குள்ள போகிறதுக்காக முன்னாடி போகும்போது மீண்டும் ஒரு வாயில் காப்போன் வந்து தெனாலிராமனை வழிமறிச்சாரு. அவன்கிட்டையும் தெனாலிராமன் முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு தந்திரத்தை போட்டு கிடைக்கும் பரிசுல பாதின்னு சொல்லி அவனையும் சம்மதிக்க வச்சு உள்ள போயிட்டாரு. யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்போது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி திங்கும் காட்சி அரங்கேறிக்கிட்டு இருந்தது. கிருஷ்ணனாக நடித்தவன் வெண்ணெய் திருடி தின்னு கோபியர்கள் கிட்ட அடி வாங்குற காட்சி வந்தது. உடனே மூளையில உட்கார்ந்திருந்த தெனாலிராமன் பெண் வேடம் அணிஞ்சுக்கிட்டு மேடையில போய் கிருஷ்ணன் வேடம் போட்டிருந்தவனை களியால நல்லா அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. கிருஷ்ணனா வேடம் போட்டிருந்தவர் வலி தாங்க முடியாம அலற ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த மன்னர் கடும் கோபம் அடைந்து மேடையில பெண் வேடம் போட்டிருக்கிற தெனாலிராமனை அழைச்சி வர சொன்னாரு. அந்த இடத்துல தெனாலிராமனை பார்த்து ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமன், கிருஷ்ணன் கோபியர்களிடம் எத்தனையோ மத்தடி வாங்கியிருக்கான், இப்படியா அப்பெல்லாம் அவன் அலர்னா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இதை கேட்ட மன்னருக்கு அடங்காத கோபம் வந்துருச்சு. தெனாலிராமனுக்கு 100 கசையடிகள் கொடுக்குமாறு பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். இதை கேட்ட தெனாலிராமன், கொஞ்சம் பொறுங்கள் அரசே, இந்த பரிசு எனக்கு வேண்டாம். ஏனென்றால் இன்னைக்கு என்ன நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருந்தது எனக்கு தெரியும். அதனால உள்ள கிடைக்கிற பரிச ஆளுக்கு பாதியா தரேன்னு சொல்லி நம்மளோட 2 வாயிற்காப்போர்களுக்கு நான் உறுதியளிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால இந்த பரிச அவங்க 2 பேத்துக்கும் சமமா பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அரசர் என்ன சொல்வதுன்னு தெரியாம தெனாலிராமனோட வாக்க காப்பாத்துறதுக்காக அந்த 2 வாயிற்காப்போன்களுக்கும் ஆளுக்கு 50 கசையடியா கொடுத்தாரு. மன்னர்கள்னாவே இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போறது சகஜம்தான். அந்த படையெடுப்பு பல காரணங்களுக்காக நிகழும்.
அது மாதிரி தான் ஒரு தடவை கிருஷ்ணதேவராயர் பிஜப்பூர் சுல்தான் மேல போர் எடுத்து போறதுக்கு ஆயத்தமானாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிஜப்பூர் சுல்தான் கிருஷ்ணதேவராயரோட படை வலிமைய தன்னோட ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். கேட்டவன் ஒரு சூழ்ச்சியால தான் கிருஷ்ணதேவராயரை வீழ்த்த முடியும்னு முடிவு பண்ணான். ஏன்னா அவனோட படை வலிமை கிருஷ்ணதேவராயரோட அளவுக்கு இல்ல. இந்த படையெடுப்பை எப்படியும் தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான். அதனால ஒரு சூழ்ச்சி செய்ய முடிவு பண்ணான். அரசர், அதாவது கிருஷ்ணதேவராயர் ஜோதிடத்துல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ரகசியமா கிருஷ்ணதேவராயரோட அரண்மனை ஜோதிடரை வந்து சந்திச்சான் சுல்தான். நிறைய பொற்காசுகளை கொடுத்து ராயரோட படையெடுப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு கேட்டுக்கிட்டான். பொண்ணுக்கு ஆசைப்பட்ட அந்த வஞ்சக ஜோதிடனும் நேரா கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு படையெடுப்பை தடுத்து நிறுத்தத்துக்காக வந்தான். வந்தவன் பார்த்தது கிருஷ்ணதேவராயரோட படை தயாரா இருக்கிறத தான். அவனோட மனசு ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. நேரா மன்னர் முன்னாடி போய் நின்னு ரொம்ப தயங்கி தயங்கி பேசுற மாதிரி பாசாங்க செய்ய ஆரம்பிச்சான். அரசே, தற்போது தாங்கள் இந்த படையெடுப்பை எடுப்பது சரியல்ல. ஏன்னா தங்களோட கிரகநிலை இந்த நேரத்துக்கு சரியில்லாம இருக்கு. இப்போ நீங்க படையெடுத்து போர்ல இறங்குறது சரியா வராது. அதனால இப்போ இந்த போர் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மந்திரி பிரதானிகளும் அதையே சொன்னாங்க. ஏன்னா மன்னரோட உயிர் மற்ற எல்லாத்த விடையும் பெருசு இல்லையா? அதனால மந்திரிகளும் அந்த படையெடுப்பை தவிர்க்கவே சொன்னாங்க. மந்திரிகளே சொன்னா அரசி சும்மா இருப்பாங்களா? அரசி ரொம்ப பயந்து மன்னரை யுத்தத்துக்கு போக வேணான்னு தடுக்க ஆரம்பிச்சாங்க. அரசரும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. பின்ன மந்திரிகளும் ராணியும் சொல்லி எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் படையெடுப்பு வேணான்னு சொல்லும்போது அரசர் யோசிக்கத்தானே செய்வாரு. அரசரும் படையெடுப்பை தள்ளி போடலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா தெனாலிராமன் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஜோதிடர் மேல ஏதோ சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால மன்னர்கிட்ட, அரசே, நீங்க ஏன் தயங்குகிறீங்க? ஜோதிடர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துருதா என்ன? அதனால ஜோதிடர் சொன்னதை நீங்க ஏத்துக்க வேணாம் அப்படின்னு தைரியம் சொன்னாரு. ஏன்னா இந்த படையெடுப்பை தள்ளி போட்டா கிடைக்கிற அந்த கேப்ல சுல்தான் தன்னோட படையை பெருக்கிக்குவான். அண்டை நாட்டோட மன்னர்களோட ஆதரவை பெற்று தன்னோட படை வலிமையை அதிகப்படுத்திக்குவான். அதனால போரை தள்ளி போட்டு போனாதான் அரசருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது தெனாலிராமனோட கருத்து. ராயரும் அதை ஆமோதிச்சாரு. ராமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதை எப்படி மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறது? ஜோதிடர் பொய் சொல்றாருங்கிறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு யோசிச்சாரு. ஜோதிடமே பொய்ன்னு நிரூபிக்கிறவங்களுக்கு 10,000 பொன் பரிசளிக்கப்படும்னு முரசரைஞ்சு அறிவிச்சிருங்க அப்படின்னு ஆணையிட்டாரு. தெனாலிராமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அரசே, நானே இதை நிரூபிச்சு காட்டுறேன். ஆனா அந்த ஜோதிடனுக்கான தண்டனையும் தரக்கூடிய உரிமைய எனக்கே நீங்க தரணும்னு கேட்டுக்கிட்டாரு. மன்னரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. மறுநாள் சபா மண்டபத்துல ஜோதிடரும் தெனாலிராமனும் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தாங்க. ராமர் ஜோதிடரை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவர் மேல அவனுக்கு இருந்த சந்தேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. உடனே தெனாலிராமன், ஜோதிடரே, நீங்கள் கூறும் ஜோதிடம் எல்லாம் தவறாமல் பலிக்கும் இல்லையா அப்படின்னு மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. உடனே அந்த ஜோதிடர், அதில் என்ன சந்தேகம், நான் சொன்னா அது அப்படியே நடந்தேறும்னு சொன்னாரு. இதை கேட்ட தெனாலிராமன் தன்னோட 2 கைகளையும் குவிச்சு, நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து பலன்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்னு ராமர் பணிவா அவர் முன்னாடி சொன்னாரு. இன்னும் ஜோதிடருக்கு கர்வம் ஏறி போச்சு. ரொம்ப கர்வமா தலையை அசைச்சுக்கிட்டாரு. அப்படின்னா தங்களோட ஆயுள் காலத்தையும் தங்கள் அறிவீர்கள் இல்லையா அப்படின்னு தெனாலிராமன் ஜோதிடரை பார்த்து கேட்டாரு. ஓ, நல்லா தெரியுமே, நான் இன்னும் 40 ஆண்டுகள் உயிர் வாழ்வேன், இது சத்தியம்னு ஜோதிடர் ரொம்ப பெருமையா சொன்னாரு. உங்களோட வாக்கு இப்பயே பொய்யாயிடுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருந்த சேனாதிபதியோட வாளை உருவி வஞ்சகமான ஜோதிடரின் தலைய வெட்டி எடுத்துட்டாரு தெனாலிராமன். அவையில இருந்த எல்லாருமே திகைப்போட தெனாலிராமனை பார்த்தாங்க. தெனாலிராமன் ரொம்ப அமைதியா அந்த ஜோதிடர் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு போய் அவர் கையில வச்சிருந்த அந்த ஓலைச்சுவடி கட்டை எடுத்து பிரிச்சு காமிச்சாரு. அது உள்ளார பிஜப்பூர் சுல்தான் அந்த ஜோதிடனுக்கு ரகசியமா அனுப்பிய கடிதங்கள் இருக்கிறத எடுத்து எல்லாரும் முன்னாடியும் காமிச்சாரு தெனாலிராமன். அதுல பிஜப்பூர் சுல்தான் என்ன செய்யணுங்கிறத அந்த ஜோதிடருக்கு ரகசியமா எழுதி அனுப்பி இருந்தது. ஜோதிடன் பிஜப்பூர் சுல்தானோட கைகூலின்னு அறிஞ்சுதான் அவருக்கு தண்டனை கொடுத்ததா
ராமர் சொன்னாரு. இதை கேட்ட அரசர் மகிழ்ந்து போய் தன்னோட நாட்டையும் தன்னோட உயிரையும் காப்பாத்தி கொடுத்ததுக்காக பாராட்டி தெனாலிராமனுக்கு 10,000 பொற்காசுகளையும் கொடுத்து மகிழ்ந்தாரு. அதுக்கு பிறகு தன்னோட எண்ணப்படியே சூழ்ச்சிக்காரனான பிஜப்பூர் சுல்தானையும் போர்ல வெற்றி கொண்டு கிருஷ்ணதேவராயர் வெற்றியோட திருப்பி வந்தார். இந்த கதைகள் உங்களுக்கு மன அமைதியையும் சிந்தனை திறனை தூண்டுற மாதிரியும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னமும் இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பார்ட் நம்ம சேனல்ல வரும். மேலும் வேற ஏதாவது கதைகள் உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அந்த கதைகளையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி.